2 டேஸா மண்டையை பிச்சுட்டு இருந்தேன். எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டுடைய இமெயில் ஐடியை பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைல்ல நான் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜிமெயில் ஐடியில சில செட்டப்ஸ் பண்ண வேண்டியது இருந்ததுனால அவங்களுடைய ஜிமெயில் ஐடியை என்னுடைய மொபைல்ல வந்து நான் இன்சர்ட் பண்ணேன். அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு எப்படி சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த சில ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃப்ரெண்டு. இதுல என்ன பிரச்சனை? சரி, ஸ்ட்ரைட்டாவே மேட்டருக்கு வரும். நான் பாத்தீங்க அப்படின்னா பிரியான்னு ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரெண்டோட பேரை பாத்தீங்க அப்படின்னா மென்டல் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? பட் அதே ஃப்ரெண்டு இவங்களுக்கும் ஃப்ரெண்டு. பட் அவங்க பாத்தீங்க அப்படின்னா பிரியா இஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தெரியறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. மென்டல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடியில சேவ் ஆயிருக்கு. பிரியா இஸ்கி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இமெயில் ஐடியில சேவ் ஆயிருக்கு. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நான் மென்டலுக்கு கால் பண்ணும் போதுல மென்டல் அப்படின்னு தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த இமெயில் ஐடியை என்னுடைய மொபைல்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பிரியா இஸ்கின்னு சொல்லிட்டு போகுது. இதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டிஃப்ரெண்டா அவங்களும் சேவ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய இமெயில் ஐடி எனக்கு போடும் போதுல சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுடைய இமெயில் ஐடியை உங்களுடைய மொபைல்ல சேவ் பண்ணியிருக்கும் போதுல சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ அதனால அவங்க கான்டாக்ட்ஸ் எதுவுமே எனக்கு காட்டக்கூடாது, என்னுடைய மொபைல்ல இருந்து மொத்தமாவே ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திஸ் வீடியோ ஃபார் யூ. நீங்க டிலேட்லாம் பண்ண வேண்டாம். டிலேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல்லையுமே டிலேட் ஆகும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே ஒரு பெட்டர் சொல்யூஷன் இந்த வீடியோல வாங்கியிருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இஸ்கி டாட்ஸ் என்று சிந்தனைகள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலாவே நீங்க இன்னொருத்தவங்களுடைய இமெயில் ஐடியை உங்களுடைய மொபைல்ல சேவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்னென்ன கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ அது உங்களுக்குமே காட்ட ஆரம்பிச்சிடும். இதை தடுக்கிறதுக்காக நம்ம சில வழிமுறைகள் பண்ணுவோம். அதுல வழிமுறை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பட் இது எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி அங்க அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா இவங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணா எல்லாமே ஆட்டோ சிங்க்ல இருக்கும். அதுல கான்டாக்ட் அப்படிங்கறத மட்டும் நம்ம சிங்கை வந்து எடுத்து விட்டுருவோம். பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆல்ரெடி நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து சிங்க் ஆயிருக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இன்னுமே உங்களுடைய இதுல விசிபிளா தான் இருக்கும். ஸோ இதுதான் முதல் ப்ராப்ளம். நம்ம சிங்க் ஆஃப் பண்ணாலுமே இங்க வந்து அந்த கான்டாக்ட்ஸ் காட்டிட்டு தான் இருக்கும். ஓகே, ரெண்டாவதா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கான்டாக்ட் ஆப்பை ஓபன் பண்ணி அங்க மேல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கான்டாக்ட் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஷோ கான்டாக்ட் பை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள அவங்களுடைய இமெயில் ஐடியை மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் இட். நம்மளுடைய கான்டாக்ட் தவிர அவங்களுடைய கான்டாக்ட் எதுவுமே நம்மளுடைய கான்டாக்ட் ஆப்ல விசிபிள் ஆகாது. பட் இப்போ நீங்க கால் பண்றீங்க அப்படின்னாலும் அவங்க என்ன நேம்ல சேவ் பண்ணிருக்காங்களோ அந்த நேம்ல தான் உங்களுக்கு வந்து கால் அப்படிங்கிறது போகும். எப்படி? அதான் நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன்ல, ஹவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னடா இது, ஹைடும் பண்ணியாச்சு, அங்க போய் டிசபிளும் பண்ணியாச்சு, இது எல்லாமே பண்ணியும் போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கடுப்புல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிலேட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. டிலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல டிலேட் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய மொபைல்லையுமே டிலேட் ஆயிடும். ஸோ அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் ஆப்ஷன்ல போய் கூகுள் கான்டாக்ட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா மேல உங்களுக்கு ஐகான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடிஸ்லாம் விசிபிள் ஆகும். அதுல அவங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணுங்க. இது உள்ள உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே வந்து ஆட்டோ சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆட்டோ சிங்க்ல வந்து ஆல்ரெடி உங்களுடைய இமெயில் தான் இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ண வேண்டாம். மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கூகுள் கான்டாக்ட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எனபிள்ல இருக்கு இல்லையா? இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் காட்டும். அதாவது இந்த டிவைஸ்ல இருக்கக்கூடிய இந்த இமெயில்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் எல்லாத்தையுமே இதுவரைக்கும் சிங்க் ஆயிருக்கிற கான்டாக்ட் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அவ்வளவுதான் கைஸ். இதுக்கப்புறமா அவங்களுடைய இமெயில் ஐடி உங்க இதுல லாகின்ல தான் இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எதுவுமே காட்டாது. ஸோ நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்க சேவ் பண்ணியிருக்கிற கான்டாக்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. அண்ட் நார்மலைஸா நீங்க அவங்களுடைய ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போட்டோஸ் பார்த்துக்கலாம். எல்லாமே அவங்களுக்கு ஜிமெயில் ஐடியில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நீங்க பார்த்துக்க முடியும், கான்டாக்டை தவிர. இப்போ எதுக்காக இந்த வீடியோ தானே கேட்குறீங்க? எஸ், 2 நாளா எனக்கு இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு இன்னைக்கு தான் தீர்வு பார்த்தேன். ஆனால் அப்படியே வந்து இதை நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற யாருக்காவது அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.